இன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா 2026 தேர்தல் வரை இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குலயும் வந்திருக்கும். அந்த நேரத்துல தான் இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணி தான் இருக்காங்க. ஆனா எந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா புருஷன் முன்னாடி சண்டை மாதிரி. அதாவது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே எனக்கு பிடிக்காதுங்க, நான் அவனை ரொம்ப கெட்ட விதத்துல திட்டுவேன், அவன் என்ன ரொம்ப கெட்ட விதத்துல திட்டுவான ஃப்ரெண்டு ஒரு காமெடி ஒன்று கேள்விப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் என்ன ரொம்ப அசிங்கமா பேசுவான், பதிலுக்கு நானும் அசிங்கமா பேசுவேன், நாங்க ரெண்டு பேருமே தப்பா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஐயா கலைஞர் அவர்களும் அசிங்கமா பேசுவாரு. காங்கிரஸ் கட்சியில இருந்த முன்னாள் தலைவர்கள் இது வரைக்கும் பேசியிருக்காரு. ஒருமையில இழிவா கேவலமா பேசியிருப்பாரு. கலைஞரை அவங்க அன்பா பாராட்டி நிறைய பேசியிருக்காங்க. அப்ப காங்கிரஸுக்கு திமுக எப்படிப்பட்ட உறவுன்றத முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு காங்கிரஸும் அப்புறம் ஏன்பா காங்கிரஸ் திமுக ஒன்னாவே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பொண்டாட்டி புருஷன் மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்துதான் நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. நீ உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ 2 பிள்ளை ஆகி போச்சு வாழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஏதோ 2 எம்எல்ஏ ஆகி போச்சு, 10 எம்பி ஆகி போச்சு, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காகவாவது 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருங்கப்பா அப்படின்னு 2 பேரும் ஊருக்காகவாது சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த ஊருக்கு சேர்ந்து வாழ்ற பொய் பொண்டாட்டி புருஷன் மாதிரிதான் இந்த திமுகவும் காங்கிரஸும் காலங்காலமா பயணிச்சுட்டு இருக்கு. இந்த மோதல் ஏன் ஏற்பட்டுச்சு, இந்த பிளவு இப்படி ஏற்படுறதுக்கு என்ன காரணம், இப்ப ஏன் நம்ம இதை உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2026 தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது 2025 செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து இந்த பேசு பொருளா மாறிடுச்சு. எப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, இந்த தடவை காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு பேசு பொருளாச்சு. அப்ப அடுத்த அந்த பேச்சுவார்த்தை வளர்ந்து என்னன்னா, விஜய் அவர்கள் வேற தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா. விஜய் அவர்கள் சொன்னாரு கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க கூட வருபவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னாரு. ஆகா, நேத்து வந்தவர் நமக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குதாரன்னு சொல்றாரு, நம்ம காலங்காலமா கூட இருக்கமே, நம்மள கூட வச்சிருக்காங்களே அப்படின்னு காங்கிரஸுக்கு ஒரே காழ்ப்புணர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப நம்மளும் ஒரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம் அப்படின்னு நைஸா ஒரு கொக்கியை போடுறாங்க. உடனே என்ன பண்றாரு ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகையார் தொடர்ச்சியா பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, கூட்டணி கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி நாங்களாம் அப்படியே அப்படின்னா ஓடிட்டே வர்றாங்க லைசா. அப்படியே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் செய்தியாளர்கள் சார் கூட்டணி ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கலாம் அப்படின் போது, என்னடா இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிறானே அப்படின்னு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிச்சுக்கிட்டாரு. என்னடா இப்படி விட்டு அதை வேலைக்கு ஆகுது போல, ஏதோ 5, 10ன்னு கொடுத்து வச்சுட்டு இருந்தோம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்பானுங்க போலயே அப்படின்ட்டு அவர் அலர்ட் ஆயிட்டாரு. அப்ப உன்னைய என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இவரு அமைச்சர்களை விட்டு பேச விட்டார். அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, அதை நீங்க கேளுங்க. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்க கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை, கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது, அதில் முதல்வர் உறுதியாக இருக்காரு. செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாங்க, ஐயா காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பீங்களா, கூட்டணி ஆட்சியா இருக்குமா, கூட்டணி ஆட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பீங்களா அப்படிங்கிறது, அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ் அப்படின்னாரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னு அவர் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இவங்களுக்குள்ள என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு 40 இடங்களை கேட்கணும், ஒரு 50 இடங்களை கேட்கணும், எப்படியாச்சும் ஒரு 60 இடங்களை கேட்கணும். இவங்களுக்குள்ள என்னன்னா, தொகுதிகளை எப்படி நம்ம அதிகப்படுத்தி கேட்கலாம், 60 ஆக்கலாமா, 70 ஆக்கலாமா, இல்ல பாதிக்கே போயிடலாமா, ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் போனா ஒரு 100 கூட கேட்கலாம், ஏன்னா நீங்க கேட்பீங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்ப திமுகவுல இருந்த கூட்டணியில நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா, நாங்க கேட்க மாட்டோமா அப்படின்னு அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த முறை அதிகமான சீட்டுகளை கேட்க போறதாக ஒரு தகவல்கள் பரவ ஆரம்பிச்சு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே. அப்ப எங்களை எல்லாரும் 2 சீட்டுன்னு கேள்வி பண்றாங்க, ஒரு எம்பி சீட்டு சொல்லி எல்லாரும் எங்களை கேள்வி பண்றாங்க அப்படின்னு கட்சி தொண்டர்களே பல கூட்டங்கள்லயும் ஆலோசனைகள்லயும் குமுறல் தெரிவிச்சதாகவும் பல தகவல்களும் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த குமுறல்கள்லாம் 2026 தேர்தல நிச்சயமா பிரதிபலிக்கும். அப்ப திருமாவளவன் அவர்களை தங்களுடைய விசிக கட்சிக்கு நிச்சயமா கூடுதல் தொகுதியில கேட்பாரு. அப்ப எவ்வளவு தொகுதிகளை கேட்பாங்க அது நாங்க சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் 10 கேட்க கூடாதா, 12 கேட்க கூடாதா, 20 கேட்க கூடாதா, நாங்கள் 40 கூட கேட்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் படிப்படியாக அரங்கேறி அது பேசு பொருளாக மாறிய பிறகு கூட்டணிக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அதாவது எப்படின்னா, அமைச்சர்களுக்குள்ள அதிருப்தி, அதே போல கூட்டணி கட்சிகளுக்குள்ள, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்வாரு, அதற்கு திமுகவுடைய அமைச்சர் பதில் கருத்து சொல்வாரு, திமுக இருக்கக்கூடிய பிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் கருத்துக்களை வைப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா காங்கிரஸுக்கு மனசளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருக்கோமே, நம்ம இவ்வளவு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னோமா, இல்ல லேசா ஒரு கொக்கியை போட்டு பார்த்தோமா அப்படின்ற மாதிரி இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டீங்க, ஆனா நம்ம கேட்டது எதுவுமே கிடைக்காது போலயே,
சரி சீட்டே தான் அதிகப்படுத்தி தர மாட்டீங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர மாட்டீங்க. அப்ப காங்கிரஸ் ஒரு வேலை பார்த்தாங்க, நம்ம இந்த பக்கம் ஒரு துண்டை போட்டுருவோமா பேசாம விஜய் பக்கம் அப்படின்ற ஒரு கருத்து வந்தது. எப்படின்னா, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு போய் சொன்னாரு, எங்க கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்திலையும் பங்கு தருவோம். அப்ப காங்கிரஸ் வந்து எப்படியாச்சும் தாவேகா கூட போயிரும், தாவேகா வந்து காங்கிரஸ் கூட எப்படியாச்சும் வந்து கூட்டணி வச்சிருவாங்க. அதற்கு தோதா வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து விஜய் அவர்களுடைய ஜனநாயக படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதும், அதற்கு முன்பு வந்து தொலைபேசி வாயிலா வந்து பிறந்த நாளுகளுக்கு வாழ்த்து சொல்றதும், ரெண்டு பேருமே வந்து அன்புகளை பரிமாறிக்கிட்ட செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். ஆரம்பத்துல இருந்தே விஜய் வந்து காங்கிரஸ் வந்து அதிக அளவுல விமர்சிக்கவே இல்லைங்க. பாஜகவை தான் வந்து தங்களுடைய கொள்கை எதிரிங்கிறாரு, திமுக வந்து அரசியல் எதிரிங்கிறாரு. அப்ப வந்து காங்கிரஸ் கூட அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பண்ணிட்டு இருக்காரு விஜய். எப்படியாச்சும் கூட்டணி போயிருவாங்கன்னு தாவேகா தொண்டர்களே பேசிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்பயும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப திமுகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட அத்துக்கிட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு. எப்படின்னா, இன்னைக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கூடுதலா தொகுதி கேட்கிறாருன்னு வச்சுக்கிருவோம். ஒரு 10 வச்சுக்கிருவோம். அண்ணனுடைய தகுதிக்கு, விசிகாவுடைய திறமைக்கு நீங்க ஒரு 40 தொகுதிகள் கூட கொடுக்கலாம். அது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அவங்க சொல்ற மாதிரியே 2 சீட்டுக்கும் 1 எம்பி சீட்டுக்கும் இன்னும் காலங்காலமா எத்தனை நாளைக்கு தான் தலைவரே நம்ம கட்சியை தொண்டை அட வைக்க போறீங்க அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கப்பட்டு கேட்கிற கேள்விதான் நாங்களும் வைக்கிறோம். அண்ணா, நீங்க 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் இன்னும் எத்தனை காலங்கள் நீங்க திமுக கூட பயணிக்க போறீங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி. நீங்க இன்னும் கூடுதலா சீட்டு வாங்கி கூடுதலா நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நீங்கள் வந்து உங்களுடைய விரிவான அரசியலை பண்ணணும். அந்த மக்களுக்காக நீங்க நிக்கணும். இது போன்று திமுகவோட கூட்டணி சேர்ந்து விட்டமே என்பதற்காக இந்த வேங்கை வெயில் பிரச்சனைகள் எப்படி நீங்க வாய் திறக்காம இருந்தீங்களோ, அது போல மற்ற பிரச்சனைகள் எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காம இருந்தீங்களோ, அது மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ஒரு நேர்மையான தலைவரா முன்னால இருந்த திருமாவளவன் அவர்களா அந்த மக்களுக்காக இருக்கணும் அப்படிங்கறத எங்க எல்லாருடைய ஆசையும் கூட. இப்ப காங்கிரஸுக்கு வருவோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு தெரியாது. எப்ப வேணாலும் அத்து விடலாம், எப்ப வேணா அத்துக்கிட்டு ஓடலாம். அந்த நிலைமையில தான் இருக்கு. என்னப்பா புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க, பிடிக்கலனாலும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன 2 பேரும் அத்துக்கிட்டு போக போறாங்க, இல்ல அத்து விட போறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. என்னதான் பிடிக்காம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல டைவர்ஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது அத்து விட்டு ஓடுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரிதான் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அத்து விட போகுது. இல்ல காங்கிரஸ் திமுக விட்டு அருந்து ஓடி போய் எனக்கு இதுதான் பாதுகாப்புன்னு சொல்லி தாவைகளை போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த நிலைமைக்கு இன்னைக்கு திமுகவுடைய உட்கட்சி பூசல்ல ஆரம்பிச்சு கூட்டணி தோழமை கட்சிகள் வரைக்கும் இன்னைக்கு சல்லியா கூட்டணியில நிக்கிறாங்க. ஆனா தனித்தனியா நிக்கிறாங்க. அது எப்படின்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது எங்க தோழமை கட்சிகள் தான், ஆனா உள்ள வந்து பார்த்தா ஒவ்வொரு தோழர்களும் தங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமுறாங்க. இன்னைக்கு நேரடியா அதை கொட்ட முடியல. தங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் மூலியமா இன்னைக்கு அதை வந்து தலைமைக்கு தெரியப்படுத்துறாங்க. திமுக தலைமையும் அதை இன்டைரக்டா தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இப்படி எல்லாம் நீங்க கேக்குறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஐடியால இருக்கீங்களா, பாருங்க உங்களை என்ன செய்யறோம்னு. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்துருச்சு. ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்ததா சொல்றாங்க. தலைவரே, நீங்க இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே அரசுக்கு சாதகமா இருந்ததெல்லாம் சரி, இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அது அப்படியே தலைகீழ திரும்பி இருக்கு. முழுக்க முழுக்க நம்ம 2026 தேர்தலை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இப்ப இருக்கிற செல்வாக்கு ஒண்ணுமே கிடையாது. 2026ல தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சல் இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் எப்ப வேணாலும் போகலாம், இன்னொரு பக்கம் விசிகா வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதிகமான சீட்டு தரலன்னு இவங்களும் போகலாம். இப்படி பல வாக்குல இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாரு. இங்கிட்டு பாமகவை தன்னுடைய கூட்டணியில வச்சுட்டாரு. பாமக என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிச்சதுல இருந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 தொகுதிகள்ல வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டதாவே இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா வட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு பாமக வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாக்கு சக்தியா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய வாக்கு சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். வட மாவட்டங்கள்ல அதிமுக வாக்கும் பாமக வாக்கும் சேர்ந்தாலே போதும், அங்க வந்து தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்றதுதான் அங்க உள்ள மக்களுடைய கருத்தா இருக்கு. அப்ப ஒரு புறம் அதிமுகவிற்கு பலம் சேர்ந்து கொண்டே வருகிறது. பாமக போன்ற கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணியில இணைஞ்சதுல இருந்து ஒரு பக்கம் பாஜக இருக்கு. அப்ப அதிமுகவுடைய கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு. இங்க திமுக கூட்டணியா இருக்கிறவங்க இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிகிறாங்களோ இல்லையோ, ஆனா
கூட்டணியிலே இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு, கூட்டணி கட்சியில இருக்கு. இன்னைக்கு கரூர்ல காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் வந்து கடந்த காலங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் கூட எப்படி நட்பு ரீதியா பயணிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வேற வேற கட்சியில இருந்தாலும் நாங்கெல்லாம் கூட்டணி கட்சி தோழர்கள் அப்படின்னு பயணிச்சாங்க. ஆனா அங்கேயே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன தாண்டி நீ வளர்ந்துருவியா, என்ன தாண்டி நீ கட்சியில ஒரு ஆளா வந்துருவியான்னு அவர்களுக்கு எதிராக வந்து செந்தில் பாலாஜி வந்து நிறைய வேலைகள் செஞ்சதா சொல்லப்படுது. அங்க வந்து காங்கிரஸ் எம்பி இன்னைக்கு ஜோதிமணி அவர்களை கடந்த காலங்களில் திமுக காரங்க ரோட்ல வந்து என்னை அடிச்சாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னை தாக்க வந்தாங்க கூட எனக்கு மரியாதை இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் திமுகவுடைய செயல்பாடு இருக்கு. நீங்க கூட்டணியிலேயே அங்கம் வகிச்சாலும் உங்களுக்கு கேட்கிற சீட்டை கொடுத்தாலும் காங்கிரஸுக்கு சீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திமுகவை இறங்கி தோற்கடிச்சிரும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இன்னைக்கு என்ன வைக்கிறாங்கன்னா பொதுமக்களே சொல்றாங்க, ஏன் திமுக இருக்கிற கட்சி உறுப்பினர்களே நிறைய பேர் சொல்றாங்க. எப்படின்னா நீங்க காங்கிரஸுக்கு சீட்டே வாங்கினாலும் அங்கங்க உட்கட்சி பூசல் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை தோக்கடிச்சிருவாரு, காங்கிரஸ் வேட்பாளர் திமுக வேட்பாளரை தோக்கடிக்கிறது வேலை பார்ப்பாரு. எப்பேற்பட்ட பொருத்தம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டணியோட 2026 தேர்தலை திமுக சந்திக்க போகுதுன்னு நினைக்கும் போது இந்த ஆட்சியில மக்கள் சந்திச்ச சாவங்கள்லாம் மண்ணவாரி தூத்துறதுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் பதிவு போட்டிருக்கிறாரு கீழே. இன்னொருத்தர் இருக்கிறாரு காங்கிரஸ்ல, அதாவது எப்படின்னா அவரை யாருக்குமே தெரியாது, மாணிக்கம் தாகூர். அந்த மாணிக்கம் தாகூர் எப்படின்னா கேப்டனுடைய பையன் விஜயபிரபாரன் அவருடைய போட்டியிட்டு அதாவது ஒரு ஜெயிச்சாரு பாத்தீங்களா, அது கூட போலியான வெட்டின்னு தான் சொன்னாங்க, அது கூட ஏமாத்தி ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் எப்ப மாணிக்கம் தாகூர் வந்து விஜயபிரபாகரன் தண்ணி குடிக்க வச்சாரோ டெல்லி வரைக்கும் பேசப்பட்டுச்சோ ரிசல்ட் அன்னைக்குதான் மாணிக்கம் தாகூர் யாருன்னே வெளியில தெரியும். இன்னைக்கு அந்த மாணிக்கம் தாகூரும் காங்கிரஸோட மாநில தலைவரா தங்க நினைச்சுக்கிட்டு அவர் பல கருத்துக்களை வைக்கிறாரு. ஆட்சியே அவர் தான் அடுத்த முதலமைச்சர் ஆக போற மாதிரியும் அவர் தான் வந்து துணை முதலமைச்சர் ஆக போற மாதிரியும் தன்னைத்தானே காங்கிரஸுடைய தலைவரா அவரே அங்கீகரிச்சுக்கிட்டு காங்கிரஸுக்காக நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தலைமைக்கு தெரியற மாதிரி பல கருத்துக்களை முன்வச்சிட்டு வர்றாரு. அது மிகப்பெரிய சர்ச்சை. ஏன்னா ஒரு பக்கம் சிவப்பெருந்தகை ஒரு கருத்தை சொல்ல, ஒரு பக்கம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களை சொல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸுக்கும் அவருக்கும் எப்பேற்பட்ட ஒரு உறவுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் அவர் எவ்வளவு காலங்கள் பயணிச்சிட்டு இருக்காருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு அப்படின்றது நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாரு, காங்கிரஸ் இருக்கக்கூடிய என்ன சொன்னாரு, திமுக என்ன சொன்னாரு அப்படின்ற கருத்துக்களை நம்ம பார்த்திருப்போம். இந்த சூழ்நிலையில திமுக என்ற கப்பல் 2026 தேர்தல்ல கரை சேருமானா இப்ப இருக்கிற கள நிலவரப்படி கரை சேரவே சேராது அப்படிங்கறதா மக்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா உட்கட்சி பூசல், கூட்டணி பிளவு இது எதுவுமே கை கொடுக்க போறதில்ல. அதற்கு மாறாக அதிமுக கூட்டணி இப்போதே பலமாகி விட்டது. அப்போ கூடிய விரைவில் 2026ல திமுக தோக்க போகுதுன்னு சொன்னா கூட உடன்பிறப்புகள் திமுக செம்புகள் வந்து வருத்தப்படுவாங்க, வேணா கொஞ்சம் மாத்திக்கலாம். அதிமுக தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க.